வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான். நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க அல்லது 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் வந்து லாஸ்ட் டேட்டில் தான் இருக்குது. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் 15,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்து எந்த போஸ்டிங்கோ அதை எழுதிக்கங்க. உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் டு பி அட்டாச்னு கொடுத்துருக்கிறதுல உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து கம்பல்சரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய நேம் ஆஃப் த பேரண்ட் நேம், அதே மாதிரி நேஷனாலிட்டி, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து மார்க் ஷீட் வைக்கணும். இதுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைன்னா டேஷ் போட்டுக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், ஸோ அதே மாதிரி இமெயில் ஐடி, அட்ரஸில் பின்கோடோட கரெக்டாக எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய அதர் சர்டிஃபிகேட் ஏதாவது ஒர்க் ஷாப் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து எழுதிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணிவிட்டு பிளேஸ் டேட் போட்டுட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர் 641018 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் 0422230556 இந்த 0422230556 ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி ஆகட்டும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய அதாவது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி. ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி அது கூட அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 15,000 உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரியாக வந்து கிடைக்கும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டிங்கிற போஸ்டிங். இதுக்கு வந்து 10,000 சேலரி. நீங்கள் வந்து 8th படிச்சிருக்கீங்க அல்லது வந்து 10th ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் 10th அல்லது வந்து ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, 8th பாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. 6,400 ஸ்டார்டிங் சேலரி. உங்களுக்கு வந்து 40 வயதுக்கு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எழுதிட்டு தென் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு அவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.